நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் காலத்தில் நாடகம் எப்படி இருந்துச்சு, இப்போ நாடகம் எப்படி இருக்கு? நாங்கள் பண்ண காலத்தில் வெறும் 300 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 300 ரூபாய்க்கு நாங்களே லைட் அரேஞ்ச் பண்ணிக்கணும், நாங்களே மியூசிக் பார்ட்டியை கொண்டு போகணும், நாங்களே போய் நடிக்கணும். ஜாஸ்தி பெண்கள் வரமாட்டாங்க. காரணம் அந்த பெண்களுக்கு பணம் கொடுத்தா தான் ஆக்ட் பண்ணுவாங்க ப்ரொஃபஷனலாக. சார், இந்த சினிமான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், 3 மணி நேரத்துக்குள்ள ஒரு மனுஷனோட மனநிலையை மாத்திர சக்தி சினிமாவுக்கு இருக்கு. அந்தளவு ஆகச்சிறந்த கருவியாக இப்போ பயன்படுத்திட்டு இருக்கு. நாடகம் அப்படின்றது அந்த இடத்த பிடிக்க தவறிடுச்சுல, நம்ம தான் ஓப்பனாக ஒத்துக்கணும். இந்த தவறுன விஷயத்தினால உங்களுக்கு மனம் நொந்தது என்ன இருக்கா சார்? ஆனால் நாடகத்தை ஜனங்கள் ஜாஸ்தி பார்க்காம போயிட்டாங்களே அப்படின்னு வருத்தம் இருக்கலாம். இல்லைன்னு சொன்னாக்க மனிதன் இல்லை. ஒரே ஒரு வார்த்தையில் இல்லைன்னாக்க காலம் மாறுது. அடுத்த பிறகு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க என்னவா பிறக்க விரும்புறீங்க? தமிழ் படிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை ஆண்டவன் நிறைய கொடுக்கணும். நான் தமிழே படிக்கல, அதனால தமிழ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. இசையில ரொம்ப பற்று ஜாஸ்தி, அதனால பாட்டு தான் பாடணும்னு ஆசைப்படுவேன். அதுலேயும் தமிழ் பாடங்கள் இருக்கணும், தமிழ் உலகமெல்லாம் பரவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே உண்டு. ஒரு இறப்புன்னு இருக்கு, எல்லாரும் தவிர்க்க முடியாது, எல்லாருக்கும் வரக்கூடியது. அது நான் ஒரு நாடக மேடையிலேயே வரணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட களம் நிகழ்ச்சியில் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு கிட்ட தான் பல கேள்விகளை கேட்க போகிறோம். நாம் இதுக்கு முன்னாடி நிறைய கெஸ்ட்டு கிட்ட பேசியிருப்போம். ஆனால் லெஜெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் ரொம்ப ரொம்ப சொற்பம் மட்டும்தான். அந்த வெற்றிடத்தை நிரப்புற படலமா அனந்தா அவர்கள் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம உள்ளூர்லேயே நாடகம் போடுறத பல பேரும் நாடகமா அதான் சினிமா வந்துருச்சு அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் கடல் கடந்து அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு தமிழ் நாடகத்தோட சிறப்பை உலகம் முழுக்க பறைசாற்றிக்கிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷன், உன்னதமான மனுஷன், முக்கியமாக டேலண்டட் பர்சன். நிகழ்ச்சியில் போயிடலாம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் முன்னாடி உட்காரவே முடியல, எங்களுக்கே கூச்சமாக இருக்கு. நான் அவ்வளோ பேர் ஆள் நீங்க முருகா சார். இந்த 90 வயசு அப்படின்றது அதை தொடுறதே பல பேருக்கும் பெரிய ஒரு டார்கெட்டாக இருக்கும். அவ்வளோ வயசு வரைக்கும் வாழ்வேனா தெரியலடான்னு தான் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் கலை உலகத்துக்காக நிறைய அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு தாட் உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? கலை ஆர்வம்ங்கிறது பிறவியிலே இருக்கணும். எப்பவுமே நீங்கள் படிக்கிறதும் சரி, பாடுறதும் சரி, ஆடுறதும் சரி, ஸ்போர்ட்ஸில் நிகழ்ச்சியில் பெரிய ஸ்போர்ட்ஸ் நான் வரணுன்ட்டு அது எப்பவும் அந்த ஈர்ப்பு நம்பர் 1. அதுக்கு பிறகு அந்த ஆர்வத்தை மெயின்டைன் பண்ணி கடைசி மட்டும் அதுலேயே இருந்து எத்தனை இப்போ படம் கூட பிகிலிகள்லாம் எவ்வளோ பாருங்க எப்படியெல்லாம் எடுத்தாங்க ஆச்சுங்களா. அதெல்லாம் அது காரணம் என்ன, அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு கூட இருந்து அதுலேயே பார்த்திங்களாக்க விஜயும் நயன்தாராவா அவங்க போகிற பார்த்து என்ன பண்ணிடுறாங்க, உங்களுக்கு ஒரு அந்த ஆர்வத்தை இருந்தவங்க பல காரணத்துக்காக ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க பண்ண முடியாத நிலைமை இருக்குது. அதாவது வீட்டில் ஒரு வேண்டாங்கிற முடிவு, அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன வீட்டில் அவங்களுக்கு ஊமை இல்லை அதில் பண்ணணுன்ட்டு. அதுக்காக இயற்கையிலேயே கடவுள் அவ்வளவு திறமையை கொடுத்து ஒரு அச்சீவ்மெண்ட் இருந்த ஒரு லேடிக்கு வாய்ப்பெல்லாம் போய் அப்படி வீட்டில் உட்காந்துடுறான். அதே மாதிரி இன்னொரு பெண்ணு ஒருத்தன் ரொம்ப தரக்குறைவான போய் நிலைமையில் போய் அந்த பெண்ணை நம்ம எப்படி அடையணும் அப்படிங்கிற முறையில் அவர் அந்த போய் அவர் சொல்ல உடனே இவ மறுப்பு கொடுத்து தன்னுடைய கான்சன்ட்ரேஷன் அதை பூரா அந்த கவனத்தை பூரா விளையாட்டிலேயே இருப்பது. உனக்கு இதுதான் நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு ஆசிட்டை கொண்டு கொட்டிடுறாரு. மூஞ்சியெல்லாம் இதாகிடுது. அதனால் என்ன ஆகுதுனாக்கா அந்த பொண்ணு போகாமல் இருந்தது. இவங்க 2 பேரும் திருப்பி கொண்டு வரணுங்கிற ஒரு இருந்தாங்க பாருங்க. விஜயும் அந்த இன்னொரு கேரக்டருக்கு பாருங்க, அதே மாதிரி தான் என்னுடைய ஆர்வம். சூப்பர் சார். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இது என்னோட ஜென்ரேஷனோட நிற்கக்கூடாதுப்பா. கரெக்ட். எனக்கு பின்னாடி ஒரு பெரிய ட்ரெயின் மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் நான் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறேன். இதுதான். ஏன்னா எங்களுக்கு என்ன ஒரு மனக்குறை அப்படின்னா, இன்றைய தலைமுறையிலே இதை பர்ஸ்பெக்டிவ்ல கேட்குறேன். சினிமா வந்துடுச்சு, அப்புறம் எதுக்காக இந்த நாடகம்? நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம், அங்கங்கே ஆங்கிள்லாம் மாற்றி மாற்றி காட்டுறாங்க, ஜாலியாக உட்காந்து பார்ப்போம், ஏசி ஃபுல்லாக வேறு. ஆனால் நாடகத்துக்கு போனால் என்னப்பா பண்ணுறது, ஒரே ஆங்கிள் தான், இந்த கேரக்டர் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் உட்காந்து புரியுதோ புரியல கை தட்டணும், டிக்கெட் வாங்கிட்டோம், காசு கொடுத்துன்றது. இந்த போஸ்ட்பெக்டில் இந்த தலைமுறை இருக்குது. ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் காலத்தில் நாடகம் எப்படி இருந்துச்சு, இப்போ நாடகம் எப்படி இருக்குது? நாங்கள் பண்ண காலத்தில் வெறும் 300 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த சபா செக்ரட்டரி
அந்த 300 ரூபாய்க்கு நாங்களே லைட் அரேஞ்ச் பண்ணிக்கணும், நாங்களே மியூசிக் பார்ட்டியை கொண்டு போகணும், நாங்களே போய் நடிக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் கூட தமிழ்நாட்டில் வந்து இந்த நாடகம் செட் பண்ணுற போது ஜாஸ்தி வந்து பெண்கள் வரமாட்டாங்க. காரணம் என்ன, பெண்களுக்கு வந்து பணம் கொடுத்தா தான் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க ப்ரொஃபஷ்னலாக இருந்தால். அதனால தான் சில நேரத்தில் பார்த்திங்களா, நீங்கள் கரூர் ரங்கராஜன் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஆண் வேடத்துலேருந்து பெண் வேடமாக பண்ணுவாங்க. இதுக்காக தான் அந்த கேரக்டர் உள்ளே வந்துச்சு. அது மாதிரி வந்து பெண்கள் காரணம் அருமையான ரோலு வந்து ஒருத்தர் வந்து இயற்கையிலே வந்து அவர் டைரக்டர் போய் சொல்கிறார் அவர்கிட்ட, ஆனால் நான் பண்ணுறேன்னு நீங்கள் எந்தக்கு போய் பணம் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா, பண்ணி காமிச்சாக்க அதை வந்து எடுத்துக்கிட்டு அந்த அளவு வந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போது வந்து முதல் சீனில் வந்து ஒரு பைத்தியக்காரனை வந்துட்டு 5 சீன் ஆன உடனே பைத்தியத்தை போய் சுயநினைவுக்கு வந்து ஆக்ட் பண்ண மாதிரி 6வது சீனில் வந்து ஆக்ட் பண்ணாக்க, அப்புறம் இந்த 7, 8, 9, 10க்கெல்லாம் அவன் பழையபடி பைத்தியக்காரனாக இருக்கணும். ஆனால் அந்த நினைவு வச்சுட்டே ஆடணும். அந்த ஆர்வம் வந்து குறையாமல் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெண் கேரக்டர் பண்ணுறபோது கூட அதே மாதிரி தான், ஐயோ பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொன்னாக்க, அதை வந்து அவங்க என்ன பண்ண, ஆமாம் வேறு வேலை இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொன்னாலும், இல்லை ஒரு மாமியார் சொன்னாலும், இல்லை ஒரு நாத்தனார் சொன்னாலும், இதெல்லாம் சர்வசாதாரணமாக இருந்த காலம். தனி கொடுத்தனும் 1ஆம் மாதம் போட்டோம் பரணிதர் சார் அவங்களது. அப்போ எங்கள் மனைவி தான் ஆக்ட் பண்ணுவாங்க. இதில் பிரமாதமாக இருக்கும். நாங்கள்லாம் அது மாதிரி ஆர்வம் இருக்கணுங்க. என்ன இது பண்ணினாலும் அந்த இப்போது இது மாதிரி நிகழ்ச்சியெலாம் நீங்கள் பண்ணுறீங்க, இது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு தொய்வு வருது. இதை நான் இப்போது ஐயோ இது சரியாக இந்த மாதம் வருமானத்துக்கே சரியாக இருக்காது போல் இருக்கேன், இதில் போய் நான் எப்படி கேமரா வச்சு இதை பண்ணி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களை கூட இருந்தவங்க, அவங்கள வந்து உங்களோட கூட இருக்கிறதுனால பண்ணுறதுனால அந்த ஆர்வம் குறையாமல், இப்போ என்னையே வந்து நிகழ்ச்சி நீங்கள் வந்து கூப்பிட்டு வேண்டிக்கலான்னாக்க, இதுக்கு கஷ்டம், நேரம், நல்ல ஆள் கிடைக்கணும், எடுக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், இதை மக்கள் பார்த்து விரும்பணும், அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய சரியாக இருக்கணும். நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணாலும் முடிவாக சொல்லுங்க, அதுவும் நடக்காது. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் கூட இவ்வளோ புரிஞ்சிக்க மாட்டாங்க சார். அதான் சொல்கிறேன், மனசு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு இன்டர்வியூனா என்னென்னலாம் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கனெக்ட் ஆகுறீங்களா? முருகா ஏன்னா இந்த 90 வயசை தாண்டிட்டாங்க அப்படின்னாலே கனெக்ட் அவ்வளோ சீக்கிரம் ஆக மாட்டாங்க. நிறைய பர்சன் சொல்லலாம், அவங்களும் மூடியாக மாறிடுவாங்க, சோகமாக இருக்கிறது இது போல தான் இருக்கும். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மாதிரி ஆட்களை பார்க்குறோம் சார். எங்கள் கூட அப்படியே மிங்கிள் ஆகுறீங்க. நீ என்னடா 29 வயசு, நான் வரேன்டா 25 வயசுன்ட்டு. சூப்பர் சார். சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய வயசாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் நம்ம இருக்கிறதில் பொறுத்து இருக்குது. நம்ம அவங்களோட பண்ணி 10 வயசு சின்ன குழந்தை கொண்டு வந்து விடுங்க என்கிட்ட பார்த்துக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி என் நிலையை கம்மி பண்ணிப்பேன். அதோட உட்காந்து பேசுறது, பாடுறது, போகிறது, வர்றது, அதுக்கு என்ன ஆர்வம் இருக்கோ அதோடு போகிறது. அதே மாதிரி ஏஜ் இஸ் இம்மெட்டீரியல். ஏஜை பற்றி நினைக்கவே கூடாது. நம்ம இருக்கக்கூடியது நம்ம பழகக்கூடிய தன்மையில் இருக்குது. அதனால தான் அதே மாதிரி எனக்கு எப்பவுமே சின்ன குழந்தைகள் வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணுற போது எங்கள் ஊர்லேயே சொல்கிறேன் நான், இப்போ ஒரு நடன அரங்கேற்றம்ங்கிறது சர்வசாதாரணம் எங்கள் ஊரில். சொல்கிறீங்க? ஆமாம், யூத்தில். அதில் எல்லோரும் வந்து பண்ணுற போதுனாக்க சில பேர் உட்காருவாங்க, பார்க்க மாட்டாங்க. அதேமாதிரி குறிப்பாக தமிழ் பள்ளியெல்லாம் இருக்குது எங்கள் ஊரில். அதில் அவங்க வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து சொல்லி அவங்க ஆர்வத்தோடு வரபோது அவங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணினாக்க அதை பூர்வீகம் உட்காந்து பார்க்க மாட்டாங்க. என்ன இது சும்மா பார்த்தாலும் சும்மா கத்திட்டு இது இருக்குது. நான் ஆண்டவனுக்கு பொதுவாக சொல்கிறேன், முதல் சீனில் உட்காந்தேன்னா கடைசியில் மட்டும் எந்திரிச்சு போக மாட்டேன், கைதட்டலையும் நிறுத்த மாட்டேன். அந்த பெற்றோர்கள் வந்து திருப்பி எனக்கு நன்றி சொல்லுவாங்க, அங்கிள் உங்கள் வயசில் எங்களுக்கு உட்காந்து பொறுமையே கிடையாது, போகணும் போல் இருக்குது, நீங்கள் கடைசி மட்டும் உட்காந்துக்க வேலை. இதுக்கிடையில் சில நேரத்தில் பல நிகழ்ச்சியில் வந்து என்னை 2 வார்த்தை கூட சொல்லிடுவாங்க. அந்த நிகழ்ச்சியெலாம் மனசில் வச்சுட்டு எந்த குழந்தை வளர்ந்துட்டேன்னா இந்த குழந்தை நல்லா பண்ணிச்சு, அது நல்லா பண்ணல அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அது இந்த
பாகுபாடு இருக்க. அதாவது பெத்த தாய்க்கு 10 குழந்தை பிறந்தாலும் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான். அதே தான் அப்படி பார்த்தோம். ஆமாம், அது வந்து மித்த அவன் நாடகத்தில் இருந்து இப்போது உங்கள் மாதிரி இருக்கக்கூடிய குழந்தையை ஆக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை நம்ம வீட்டு பேர குழந்தைகளை ஆக்ட் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்காக எங்கள் வீட்டு பேர குழந்தை வந்திருக்கு, அதுக்காக தான் அதையே புகழ்ச்சி பேசினாலும் தவறு. ஸோ அந்த பாகுபாடு இல்லாமல் ஈக்குவலாக உங்களுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷனுங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்புறம் எல்லா குழந்தைகளும் சந்தைப்படும், பெற்றோர்களும் சந்தைப்படுவாங்க. அந்த குழந்தைகளை பண்ண நிகழ்ச்சியை பார்த்துட்டு அப்பாவும் அம்மாவுமே ஆக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நிஜமாக வந்து உங்கள் முதல்ல என்னை வந்து பேட்டி கண்டாங்களா அந்த அம்மா கேட்குறப்ப கேட்டுச்சு. மாலா அவங்கள சொல்கிறீங்க? மாலாவுங்களா? அதை அவங்க வந்து கேட்குறப்ப கேட்டாங்க, எப்படி உங்கள் இதில் வந்து எல்லோரும் வந்து ஆர்வத்தோடு இருக்காங்க படக்கடை. ஆர்வத்தை வந்து உண்டு பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதை சஸ்டெயின் பண்ணி அவங்க வச்சுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. இந்த இயற்கையில் வந்து இந்த பாண்டிங்கிறது இப்போது நீங்கள் சொல்லி வராது, நான் சொல்லி வராது. இப்போ உங்கள்கிட்டே நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை எடுக்கிறீங்க, பேசுகிறோம் ஆச்சா. உங்களை பார்த்தோம், உங்களுடைய சிறுத்த முகமும் ஆச்சா அப்படி வந்து ஒரு சொல்கிற போதே என்ன பண்ணுறீங்க, கேட்குற போதே கேள்வியை ரொம்ப அற்புதமாக இருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய பதிலும் அதை இருந்து வச்சிருக்கேன். என்னடா அது எப்படா முடிய போகுது, ஐயோ அது அதி அற்புதமாக இருக்குது சார். இல்லை சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு இல்லாமல் 2 பேருக்கும் ஈக்குவலாக இருக்கக்கூடியது மனசு வந்து முதல்ல 2 பேரும் அந்த லெவலில் கொண்டு வந்துடணும். அந்த உடனே சந்தோஷம், அவ்வளோதான். உடனே வீடுறது, அவ்வளோதான். சார் ஒரு விஷயம் சொன்னீங்க பேசும்போது, சொல்லுங்க சார். அந்த காலத்தில் நாங்கள் நாடகம் போடணும் அப்படின்னா மொத்தமாக 300 ரூபா தான் கொடுப்பாங்க. ஆமாம். அதில் நீங்கள் லைட்டு, மியூசிஷியனுக்கு, நடிக்கிறவங்க, இதில் பொண்ணை கூட்டு வரதுனா 300 ரூபா எனக்கு தெரிஞ்சு 150 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கும் போல இருக்குது. பாதி அமௌண்ட் அவங்களுக்கே போயிடும். இந்த காலத்தில் ஒரு படம் எடுக்கிறதா மினிமம் கோடி தான் சார். ஆமாம், கோடியை தாண்டி தான் போகுது. இதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஆத்மார்த்த ரீதியாக அதை பொறாமன்னு சொல்ல முடியாது, ஒரு ஏக்கம் இருக்காதா? சார் இதே பணத்தை மட்டும் அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு கொடுத்துருந்தா இந்த ஸ்பீல்பர்கு கேமரோன்லாம் என்ன நான் வேறு லெவலில் பண்ணியிருப்பேன் அப்படின்ற ஏக்கம் உங்களுக்கு இருக்கா? இப்போ இல்லை, அந்த 300 ரூபாய் வாங்கிதான் அந்த 300 ரூபாய் வந்து நம்ம கொடுக்குற போது அந்த நாடக டிக்கெட்டு விற்றுருவோம். அவங்க சபாவில் இருக்கக்கூடியவங்களும் மெம்பர் யூஸ்வல் அந்த இருக்கக்கூடிய இந்த மெம்பர்ஸ் இருப்பாங்க. மொத்தம் 500-600 பார்க்க. அப்பா நாரதகான சபா அப்படின்னு ஒன்று இருந்தது, கீத்து கொட்டாது. நீங்கள் விஎம் ஸ்ட்ரீட்டும் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும், மயிலாப்பூரில். அங்கே தான் இருந்தது அது. லலிதா, பத்மினி, ராகினி அவங்களாம் டான்ஸ் ஆடுற ஸ்டேஜ் அதெல்லாம் அந்த காலத்தில். அதேமாரி லக்ஷ்மி ராஜு, எத்தனையோ பேர் நாடகம் வந்து டிகே சென்னாச்சி கூட போட்டிருக்காங்க அங்கே. எஸ்எஸ் ராஜேந்திரன், எம்ஜிஆர், அப்புறம் நடிகைகளும் கண்டிப்பாக வந்திருப்பாருங்க. எம்ஆர் ராதா அவர்களும் உள்ளே இருக்காரப்பாங்க. அப்போ எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. அவரும் போடுவார். அவரை விட இன்னும் கொஞ்சம் சீனியர் இருந்தார், கேஆர் ராமசாமி இருந்தார். அவர் தான் திராவிட கழகத்தினுடைய பெரிய ஆர்டிஸ்ட் அந்த காலத்தில். டிகே சன்னாச்சிலாம் வந்து நாடகத்தினுடைய பற்றுதலுக்கு வருவாங்களே தவிர பார்ட்டி அஃபிலியேஷனில் வர மாட்டாங்க. ஓகே, கலையாக பார்ப்பாங்க. அவ்வளோ அரசியல் கலப்பு இருக்காது, அவ்வளோதான். ரொம்ப ஹைலி டிசிப்ளின்டு பார்ட்டி அவங்கெல்லாம். இப்போ எஸ்எஸ்ஆர்னாக்கா உடனே அவங்களுக்கு தெரியும், பிராண்ட் பண்ணிடுவாங்க, இது வந்து இவர்துட்டு. அதே மாதிரி எம்ஜிஆர் ஆல்சோ அவங்க பண்ணுவாங்க. ஜி சவுந்தரெல்லாம், இவி சரோஜெல்லாம் குட்டி போட்டு லைக் பண்ணுற போது. அப்போ நீங்கள் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? நானா போய் பார்க்குறது, நாடகம் பார்க்குறது. பகலில் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கும், ரிஹர்சல் ஒத்திகை அவங்களது. அதை போய் வேடிக்கை பார்க்குறது தான் ஆசை. ரசிகராக இருந்திருக்கீங்க அப்போ? ஆமாம் ஆமாம். அப்போ நீங்கள் கலைத்துறைக்குள்ளே பெருசாக வரல? இல்லை, அதுக்கு பிறகு 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து பெரிய ஆளாக வந்தேன். இப்போ மன்னிக்கணும், ஆர்வம் வந்தது. அதில் வந்து அந்த ஈடுபாடு வந்து அதில் எங்கள் அந்த நாட்டில் உங்களுக்கு இந்திரா தேவின்னு இருந்தாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். காந்திமதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அவர் அப்புறம் வந்து சந்திரா, சரோஜா, வசந்தமாலா, இவங்க எல்லாம் நம்ம ட்ரூப் ஆசாமிங்க. சிஆர் ராஜகுமாரின்னு அம்மா இருந்தாங்க, அவங்களும் நம்ம ட்ரூப்பில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். நாங்கள் வெளியே இருக்க, நான் வந்து நிறைந்த உள்ளம் அப்படின்னு ஒரு நாடகம் முதல் தேர்ந்தது, அதைத்தான் வந்து போட்டது. அதில் வந்து ஒரு மொத்தம் 30 சபா மெட்ராஸ் டோட்டலாக. அதில் வந்து 23 சபாவில் நான் போட்டேன். அப்போல்லாம் தமிழ் மன்றம் கூட கிடையாது, அண்ணாமலை மன்றம் அந்த கடை கூட கிடையாது. அதுக்கு பற்றி என்னை
மினர்வா தியேட்டர்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் அதில் தான் வந்து போடுவாங்க. பாரத ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னுட்டு ரொம்ப பழமையாக அது. அப்புறம் பெரம்பூர் ஆர்ட்ஸ் அகாடமி அப்படின்ட்டு அவங்களுடைய அவங்க சபா கண்ட்ரோல் அவங்கெல்லாம். அப்புறம் இந்த பக்கத்தில் பாரத் ஃபைன் ஆர்ட்ஸ்னு ஒன்று இருந்தது, கிருஷ்டான்னு பேர் இருக்குது. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா தூங்கவே மாட்டீங்க, ஃபுல்லாக ட்ராமா 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 ட்ராமா. அதே தாங்க நிறைய பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த நாடகத்தில் கொஞ்சம் ஆகி லண்டனுக்கு போன விட்டு திருப்பி வந்து கண்டினியூ பண்ணோம். உங்களுக்கு வி கோபாலகிருஷ்ணன் கேள்விப்பட்டீங்களா சார்? வி கோபாலகிருஷ்ணன் ஒரு நாடக அகாடமி ஒன்று ஆரம்பிக்கணும், நம்மளை சொல்லிக் கொடுக்கணும் பாயில் இருக்குன்னுட்டு. அப்போ அந்த நேரத்தில் ஈவன் கமல் ஆல்சோ வெரி ஹெல்ப்ஃபுல். கமல்ஹாசன் சார். கமல்ஹாசன் ஆச்சா பண்ணுங்க எல்லோரும் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் அப்போது ஃபிலிம் ஆர்டிஸ்ட் அவர் நல்ல முறையில். அப்புறம் முக்தா சீனிவாசன் அங்கிள், அப்புறம் அவங்க பிரதர் ராமசாமி, இவங்க வெரி சப்போர்ட்டிவ். சரின்ட்டு ஆரம்பித்தோம் அந்த நேரத்தில். அப்போ மயிலாப்பூர் வாசி நாங்கள் எல்லாம். நான் ஆரம்பிச்சிரு ராதுன்னு பேர், ராதாகிருஷ்ணன். அவர் இப்படி அருமையான நகைச்சுவை எழுத்தாளர், நாடகத்திலே பைத்தியம். மணி எண்ணுகள் விட்டுருக்கல. ஆமாம் சார். மணி எனக்கு ரைட் ஹேண்டு ஆச்சுங்களா. நான் அப்போல்லாம் லண்டன்லேருந்து வந்து வருவேன். அந்த உடனே தேங்காய் சீனிவாசன் தெரியுமில்ல, அவன் தேங்காயெல்லாம் நாடகம் எழுத பீரியட் தான் இருக்கலாம். அதாவது நீங்கள் தொகுக்கிற நாடகத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க. தேங்காய் சீனிவாசன் கூட பண்ணிடுறாங்க மலையாளத்தில். சூப்பர் சார். அவங்களெல்லாம் நீங்கள் நடிப்பு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஐயோ சொல்லி கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது, அவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலாக இருந்து பண்ணிகிட்டு இருந்தவங்க. அவங்கள போய் நம்ம வந்து சொல்லி கொடுத்தோன்னு சொல்ல விஆர் தலகம் அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னடக்கம் உங்ககிட்ட தான் கற்றுக்கணும் சார். ஏன்னா ஒரு டைரக்டர் அப்படின்னாலே கேப்டன் ஆஃப் த ஷிப் தான். அவங்க தான் என்ன வேணாலும் அவங்க தான் டிசிஷன் எடுப்பாங்க. நடிகர்கள் 100 படத்தில் நடித்தாலும் அந்த படத்தில் டேரக்டர் சொல்கிறத மட்டும் நடிகர் கேட்டாகணும். நான் பார்த்து அப்படி இருக்கிறப்ப நீங்கள் சொல்லி தான் சார் நடிச்சிருக்காங்க. ஓப்பனாக ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். அப்படி இல்லை அவன் நன்றி. இதில் இருந்தாலும் வந்து காரணம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஃபஸ்ட்டு இதுதான் சீன்னு சொன்னால் போதும், அது போதும். இதுதான் இந்த பாத்திரம், இது இப்படி தான் பண்ண. அதை முதல்ல சொல்லுறேன். ஒரு 6 சீன் பைத்தியக்காரரை பட்டு 7ஆவது சீனில் சோயில் நினைவுக்கு வந்துட்டு 8, 9, 10 பழையபடி பைத்தியக்காரரை வந்ததாக்க நடிச்சிடப்பட்டு அந்த ஒரு சீன் தூக்கி போகிற உடனே கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க பார்க்குறவங்க. அதாவது ஒன்று சொல்கிறவங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்க கெட்டிக்காரர் நம்மளை விட. 100 வார்த்தை ஆடியன்ஸை ஏமாற்ற முடியாது. யூ கேன் நெவர் டிசீவ் தெம். ஆச்சா அவங்களுடைய ஆரவாரமும் கைதட்டலும் தான் 1000 ஒன்றுக்கு ஈக்குவல். ஓகே, அதை நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னாலும் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, எனக்கு சம்பளம்லாம் செகண்டரிங்க, நான் ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணுறேன், கஷ்டப்படுறேன் தூங்காமல் கொள்ளாமல். ஸ்டேஜில் நான் பெர்ஃபார்ம் பண்ண பிற்பாடு அப்படி எழுந்து நின்னெல்லாம் கை தட்டுவாங்களே, அந்த ஒரு செகண்ட் நான் எல்லாத்தையும் மறந்துடும்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது போல் நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கும் கண்டிப்பாக. ஒவ்வொரு நாடகத்திலும் இப்படி இருக்கும். அதில் மறக்க முடியாத ஒரு நாடக நிகழ்வு சார் என் லைஃப்லேயே இது ஒன்று நான் மறக்கவே மாட்டேன்ப்பா. அப்படி எல்லாம் பாராட்டினாங்க அப்படின்னா எதனா ஒன்று சார். எங்கிருந்தாலும் டைட்டில் இது. அந்த நாடகம் ஊரில் போட்டோம். அதில் குட்டி தழுவல் மாதிரி இருக்கும் கதையும், ஆனாலும் வந்து தழுவல் இல்லை. அது இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே தாட்டு எனக்கு வரும். ஈத்தரில் வந்துக்கிட்டே இருக்கும் எப்போவும். எந்த ஒரு எண்ணம் கருத்து இப்போ போடல. அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, படம் எடுக்கிற போது கூட இந்த மாதிரி தகராறுலாம் நிறைய வரும். என் கதையை திருடிட்டேன். ஓ, நாடகத்துலேயும் ஆமாம், அந்த காலத்தில் இருந்தது. மாறான்னு ஒருத்தர் இருந்தார், காரைக்குடி நாராயணன் கேள்விப்பட்டீங்களா? காரைக்குடியில் நல்ல இப்போ வந்திருந்தார் நம்ம நிகழ்ச்சிக்கு. ஆமாம், காரைக்குடி நாராயணனை பார்த்து ஒரு 25-30 வருஷம் இருக்கலாம் பார்த்தேன். அப்படி வந்து உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு உட்காந்தார். நான் அப்படியே ஸ்டேரேட் பண்ணி அப்படின்னு அசத்துட்டாரு. அப்புறம் நான் அப்படியே இருக்கேன், நல்லா இருக்கேன். காரைக்குடி நாராயணன் என்னோட ரொம்ப சின்ன ஆள், பட் அருமையான அற்புதமான எழுத்தாளர். அப்புறம் வலம்புரி சோகமான கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? நீங்கள் சொல்கிறது எல்லாமே லெஜெண்டு சார். ஆமாம், ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஆக்சுவலாக இங்கே தமிழ்நாட்டில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான நபர்களில் நீங்கள் தான் இருக்கீங்க. நான் ஓப்பனாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒரு 2 நாடகம் 3 நாடகம் போட்டு நான் ஜாம்பவான்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் 90 வயசு வரைக்கும் நீங்கள் கலை உலகத்துக்கு என்ன பயணம் பண்ண முடியுமோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களை பற்றியான தலைமுறை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மிகைப்படுத்தல உண்மை அதுதான் சார். இப்போ வரைக்கும் பேசுகிற ஒரு திமிர் கூட வீடு தெரில சார். நான் ஓப்பனாக ஒத்துக்க விரும்புகிறேன். தன்னடக்கத்தை கொண்டு நாங்கள் எல்லாமே கற்றுக்கணும் ஜென்ரேஷனில். சார், இந்த சினிமான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், 3 மணி நேரத்துக்குள்ளே ஒரு மனுஷனோட மனநிலையை மாற்றுற சக்தி சினிமாவுக்கு இருக்குது. இருக்குது. அந்தளவு ஆகச்சிறந்த கருவியாக இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கு.
நாடகம் அப்படின்றது அந்த இடத்த பிடிக்க தவறிடுச்சுல, நம்ம அப்படிதான் ஓப்பனாக ஒத்துக்கணும். இப்போ ரைட், கரெக்டு தான் நினைக்கிறேன். இந்த தவறுன விஷயத்தினால உங்களுக்கு மனம் நொந்தது என்ன இருக்கா சார்? சே இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. நொந்துன்னு சொல்ல முடியாது. ஆனால் நாடகத்தை வந்து ஜனங்கள் ஜாஸ்தி பார்க்காம போயிட்டாங்களே அப்படின்னு வருத்தம் இருக்கலாம். இல்லைன்னு சொன்னாக்க மனிதன் இல்லை. ஆச்சா அழுவது, சிரிப்பது, பாடுவது, ஆச்சா ஓடுவது, இதெல்லாம் வந்து இயற்கை. அதை வந்து யூ கேன் நாட் அவாய்ட் தட். ஒரே ஒரு வார்த்தையில் என்னன்னாக்க, காலம் மாறுது. காலத்துக்கு இப்போ வந்து அன்றைக்கி எடுத்து அதே கதையை வந்து இன்றைக்கி ட்ராமா பண்ணினாக்க யாரும் பார்க்க மாட்டாங்க. தனி கொடுத்தனம் ஒன்று ரொம்ப ஃபேமஸ். அது அந்த வீட்டிலேருந்து பிரிஞ்சு போய் போகிறதெல்லாம் இப்போ கூட இல்லாமல் ஃப்ளாட்டில் போய் இருக்காங்க. அதே வந்து மாடர்னைஸ் பண்ணி வந்து நம்ம பண்ணோம்னாக்க, இப்போ ஒரு நிகழ்ச்சி, சின்ன நிகழ்ச்சி சொல்கிறேன். இடத்துல ஒரு அப்பா இருக்கார், ரொம்ப வயசாகிடுச்சு. என் மாதிரி வந்து நினைவு ஜாஸ்தி இல்லை ஆச்சுங்களா. இருக்க 2 பொண்ணு இருக்குது. அதுவும் கருத்து மனசில் வந்தது. 2 பொண்ணு ஒன்று. அப்போ அஃபெக்ஷன் 2 பேருக்கு ஒன்று தான், அதை பிரிக்க முடியாது. ஒரு பொண்ணுக்கு நீ உட்கார, போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் உட்காந்து தான் ஆகணும். இன்னொரு பொண்ணு அக்கா சொல்லிட்டாளேன்னு இவன் வந்து வருத்தப்படுவான். இவன் என்ன சொல்கிறது, அப்பா நீங்கள் எந்திரிக்க அப்படின்னு இந்த மாதிரி வந்து மாறி மாறி ஏதாவது சொல்கிற போது இந்த இருக்கக்கூடிய கேரக்டர் நடுவில் இருக்கிறவனுக்கு கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ சொல்ல இல்லை, உங்களுக்கு இது பிடிக்குமா, சாப்பிடுங்க, பிடித்தம் இல்லையா சாப்பிடாதீங்க, மணி 2:30 சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்னு ஒரு பொண்ணு. எல்லாத்தையும் அபிநயத்தோடய பிடிச்சி சொல்கிறீங்க. ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் வாழ்க்கை. அதாவது வயது ஆக ஆக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. குழந்தைகிட்டையும் விளையாட்டை பேசிகிட்டு இருக்கணும், சீரியஸாக இருக்கணும். ஒரு வீட்டில் ஒரு ஒரு சொந்த பையன், ஆமாம், அவனுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுது. ஆச்சா அது நல்லா படிச்சிருக்கு, படம் இருக்குது, நல்ல வசதி இல்லை உள்ளவங்க. அப்பா என்னை ஃபோர்ஸ் பண்ணாரு, இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆச்சா அப்படி எனக்கு அதில் இஷ்டமே இல்லை மாமா, நான் வாண்ட் டு மேரி. என்னக்க நியாயமாக பார்க்க போனால் இந்த பொண்ணினுடைய ஆர்வம் தான். அவள் தான் வாழ்க்கை, அவள் தான் இங்கே இருக்கக்கூடியவ. அப்பாவுக்கு ஜாதி கிடையாது. ஆனால் இந்த இன்டர்ஃபியரன்ஸுங்கிறது அந்த மைண்டில் எப்பவுமே வந்துட்டுருக்கும். நல்லா ஆணில் அடித்த மாதிரி சொல்லிட்டு சார் இந்த விஷயத்தை. சார் இப்போ ஆண்கள் நம்மளாம் இருக்கோம் அப்படின்னா, நாம் ஒரு இடத்துல பெருசாக சாதிச்சிருவோம். சாதித்த பிற்பாடு நம்ம திரும்பி பார்க்குற மொதல் பர்சன் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம அம்மாவாக இருக்கும், இல்லைன்னா ஒய்ஃபாக இருக்கும், இல்லைன்னா நம்மளோட மகளாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குற உங்களை சாதிக்கிறதுக்கு இந்தளவு உத்வேகம் கொடுத்துருப்பாங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க நிறைய நேரத்தில். அவங்க யார் சார் அந்த பெண்மணிகள்? 1க்கு 2ஆவதுன்னு சொல்லுவேன். அது எங்கள் அம்மா இல்லை, இறந்து போயிட்டாங்க. அம்மா வந்து ஆர்வத்தோடு அனுப்பிச்சி வச்சாங்க. நான் ஒரே பையன் வீட்டில், எங்கள் அக்காத்துக்கு 3-4 பேர். ஆனால் எங்கள் அம்மா இறக்குற அன்றைக்கி கூட நான் வந்துட்டேன். நான் வந்து தான் வந்து இடுகாலுக்கு கொண்டு போய் பண்ணிச்சு. மனைவி தான் ரொம்ப ஆர்வம். கல்யாணம் ஊர் உடனே கிளம்பிட்டோம். என்னுடைய ஆர்வத்துக்கு ஈடு கொடுத்து இணையாக இருந்து நீ பண்ணு அதை அப்படின்னு வெறுப்பு இல்லாமல் ஒரு விருப்போடு இருந்த அந்த என்னுடைய மனைவிக்கு நன்றி, முதல் வணக்கம். அதுக்கு அடுத்தது என்னுடைய மகள். நாங்கள் படக்கூடிய காரியத்துக்கு ஈடு கொடுத்து கூடவே இருந்து அதை எப்படி கொண்டு போகிறது. இப்போது அடுத்த தலைவரத்துக்கு ஒரு நாடகம் பற்றி கேட்டிங்களா, என் நாடகம் 45வது நாடகம் இங்கே பண்ண போனேன் இந்த வருஷத்தில். அதுக்கப்புறம் வரக்கூடிய இப்போது பார்த்துக்கலான்னு மாறாமந்திரி ஒரு பெண்ணு சொந்த பாருங்க உங்கள் இது, அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. அதுவும் என்னுடைய மகன் இப்போ. அப்புறம் இந்த பக்கம் ஒரு மக, அந்த பக்கம் ஒரு மகன். ஆச்சா மாதிரி இருவர் புடைசூழ முருகன் வந்து எப்படி வந்து தன்னுடைய சக்தியை கொடுத்து எல்லாருக்கும் பண்ணுறாரோ அது மாதிரி எனக்கு ஆண்டவன் நிறைய சக்தியை கொடுக்கணும். எந்திரிக்கிற போது இப்போது ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க 2 பேரும். எல்லாமே அப்படியே நல்ல முறையில் நடந்து இருந்தோம். நான் வந்து நாடகம், அதாவது ஒரு இறப்புன்னு வந்து இதுக்கு எல்லாம் தவிர்க்க முடியாது, எல்லாருக்கும் வரக்கூடியது. அது வந்து நான் ஒரு நாடக மேடையிலேயே வரணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளவுதான்.
அப்பா கேட்குறப்ப எங்களையே கூஸ் பம்ப் ஆகுது சார். ஏன்னா அப்துல் கலாம் சார் இதே தான் ஒரு சொல்லிட்டு இருந்தார், எனக்கு இறப்புன்னு ஒன்று வந்துச்சுன்னா நான் டீச் பண்ணும்போது இறந்தா தான் நீங்கள் சொல்லிட்டு அது அப்படியே நடந்துச்சு. அவர் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஸ்டேஜில் அவரோட உயிர் பிரிஞ்சிருந்துச்சு. ஆக்சுவலாக லெஜெண்ட்ஸ்லாம் ரொம்ப வருஷம் வாழணும். எங்களுக்கு இப்போ ஆயில் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா எங்கள் ஆயிலில் பாதி உங்களுக்கு கொடுத்துட்டு உட்காந்துருவோம் சார். ஏன்னா நாங்கள் இருக்கோம் அப்படின்னா எங்களோட குடும்பத்துக்கு மட்டும் தான் நலம். உங்களை மாரி கலைஞானிகள் இருந்தால் மட்டும்தான் கலைக்கு நலம். அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் சொன்ன வேறு எதுவுமே இல்லை சார். சார் இவ்வளோ ஏஜ் ஆகியும் மூப்பு உங்களுக்கு இவ்வளோ தட்டிக்கிட்டு இருக்கு வயசு சார்ந்து, ஆனாலும் நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் நாடக மேடையில் தான் இருப்பேன்னு சொல்கிறீங்க. இந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்காக வந்ததா, இல்லைனா யாருன்னா ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்களா? ஏன்னா நம்ம லைஃப்பில் யாரோ ஒருத்தர் ரோல் மாடல்னு இருப்பாங்க, இது போல் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்களா இந்த விஷயத்தில்? இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு நினைவுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும், அவங்க மாதிரி பண்ணணும் வந்து இல்லை. ஒவ்வொரு நம்ம சண்முகனாச்சு, டி.கே. சண்முகத்தின அவங்க ஃபேமிலியிலே எல்லாருமே அப்படி கன்சாம்பிள். அவங்க சண்முகனாச்சு, பகவதி, புரண்ட் ராமசாமி, இவங்க எல்லாருமே எனக்கு கே.ஆர். ராமசாமி எல்லாருமே நாடகத்தில் என்எஸ்கே அற்புதமான மந்திரி. அவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன், பழகியிருக்கேன். இப்போது நாடகம் வந்து உங்களுக்கு திருச்சியில் தேவரஹால்னு ஒன்று இருக்குது. ஆமாம் சார், ரொம்ப ஃபேமஸ் அதாங்க. ஆமாம், தல்லாகுளம்னு இருக்குது மதுரை வச்சுங்களா. அந்த தல்லாகுளம் இதில் மேடையில் நாங்கள் நாடகம் போட்டோம் வச்சுங்களா. டி.எம். சவுந்தரராஜன் இருக்கிற அவர் தான் வந்து பிரிஸ்டர் அந்த காலத்தில் பெரிய பாடகர். அவர் கட்டாயம் நான் வரணும் நாடகம் பார்க்கணும். இங்கே நாடகம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு எழுத பண்ணிவிட்டு அப்புறம் பேசிட்டு என்னை பற்றி பேசிட்டு போனார். அவங்க ஊருக்கு பக்கத்தில் திண்டுக்கல் பக்கத்தில் தாடிக்கொம்புன்னு ஒரு ஊர் இருக்குது. சௌரிராஜ பெருமாள் அப்படிங்கிற டெம்பிள், அது பொடிக்கடை இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு திண்டுக்கல்ல. அவங்க அங்கு விலாசுன்னு இப்போ இருக்க பெரிய பிராண்டாக அந்த பேர் இருக்கு. ஆமாம், ரைட்டு. அவங்க வந்து என்னக்கு அவருடைய பையன் கூட மியூசிக் இதில் பண்ணுறாரு, லைட் மேக்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. அங்கு விலாசு சுப்ராஜன்னு பேர் அண்ணாச்சி. நாடகத்துக்காக உயிரை கொடுத்தவர், நாடகத்துக்காக சப்போர்ட் பண்ணுவார். அவங்க விட்டு இதில் வந்து எப்போ கராஜில் தான் கூட வந்து நாடகம் பண்ணுவாங்க. அவ்வளோக்கு ஒரு இது. எங்கே திண்டுக்கல்ல போய் இறங்கிட்டிங்களான்னு அங்கே போய் இப்போ நாடகம் போடுறதுனாக்க காசே வேண்டாம், செலவே வேண்டாம் வந்துட்டு அந்த ஒரு அங்கே அது அப்போ தான் சிவாஜி கணேசன் அவங்கெல்லாம் சக்தி இதில் நாடக சபான்னு இருந்தது. கிருஷ்ணசாமி அவங்க இதில் எஸ்ஐ நடராஜன்லாம் கேள்விப்பட்டீங்களா? ஆமாம், அவங்கெல்லாம் அதில் எல்லாம் இருந்தவங்க. நம்பியார்லாம் ரைட் ஹேண்ட் மாதிரி அவங்க அந்த இது இருந்தவங்க. நம்பியார் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ், வெரி க்ளோஸ். ஆமாம், க்ளோஸ்னாலும் அருமையான இந்த சினிமா உலகத்துக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஜாஸ்தியாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்து அவர் தான். அவருக்கு ஆமாம், அவருக்கு சந்திரன் ஒரு மேனேஜர் இருந்தார். அவர் சொல்வார், சந்திரன் இல்லைச்சாலும் ஞான ஆனந்தம் நீங்களே இருக்கும் அப்படிம்பாரு. மலையாளத்துல அப்படியே கால் ஷீட்லாம் கொடுப்பாரு, அந்த மாதிரி பாருங்க அப்படின்ட்டு. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒருத்தர், தெய்வ பக்தி தான் அவ்வளோ ஜாஸ்தி நம்பியார் சார். அவங்க அவர் ஸ்ரீதர் சாருக்கு எனக்கு ரொம்ப யூஸ் பண்ணி விட்டார். டைரக்டர் ஸ்ரீதர் டேரக்டர் அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ். எங்கள் வீட்டுக்கு மனைவிக்கெல்லாம் கூட எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர் மாதவன் டைரக்டர் இருந்தார் அவரோட. அப்புறம் சித்ராலய கோபு இருந்தது. கோபு தான் அதில் தான் பழக்க வேண்டிய வெண்டிகாரை மூர்த்தி. அவன் அங்கே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணியிருந்த கதை சித்ராலயா அப்படின்ட்டு மேகசின். அதுவும் நல்ல ஜோசியில் ஓட்டுவார் சார். இந்த ஒய்ஜி மகேந்திரன் சார் அவர்களாக இருக்கட்டும், இவர் ரேட்டிங்கில் இருப்பாங்களே, அந்த டைம்லேருந்து ட்ராவல் பண்ணுவாங்களே பல பேர், நாடகத்தில் பெருசாக இருக்க நபர்கள், சினிமாவில் பெருசாக இருக்க நபர்கள், அவங்க உங்களை எங்கே நேரில் பார்த்தாலும் உங்கள் காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் ஸ்டேஜுக்கும் போவாங்க, அந்த பொது மேடைக்கும் போவாங்க. முருகா நான் பலவாடி நாங்கள் நோட் பண்ணியிருக்கோம். முருகான்னு சொல்லும்போது என் பேர் தான் ஞாபகம் வருது சார். அந்த முருகனே உட்காந்து பேட்டி எடுக்கிற மாதிரி கார்த்திகின்றதுனால. இது மாதிரி லெஜெண்ட்ஸ் எல்லாருமே உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னா அதில் எங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பிரிவு ஒன்று இருக்குது அப்படின்னா, இது நிகழ்ச்சியோடைய இறுதி கேள்வினா நான் கேள்வியோட முன்வைக்கிறேன், மற்றபடி எந்த விதமான புஷம் இல்லை. அடுத்த பிரிவு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னவா பிறக்க விரும்புகிறீங்க? ஏன்னா இங்கே சொல்லிட்டீங்க என்னோட கடைசி நிமிடம் மேடையில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்த பிரிவு ஒன்று எடுத்துட்டீங்க சார், புதுசாக லைஃப்பில் எனக்கு கிடச்சிச்சு உங்களுக்கு, அப்போ நீங்கள் என்னவா பிறக்கணும்? தமிழ் படிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை ஆண்டவன் நிறைய கொடுக்கணும் வச்சுங்களா. நான் தமிழே படிக்கலை, அதனால் தமிழ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்புறம் இசையில் ரொம்ப பற்று ஜாஸ்தி, அதனால் பாட்டு தான் பாடணுன்னு ஆசைப்படுவேன். மேபி ஒரு
பாடகனாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதுலேயும் தமிழ் பாடகராக இருக்கணும், தமிழ் உலகமெல்லாம் பரவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே உண்டு. என்னால் ஆண்டு நம்ம பண்ணிட்டு வந்தோம். பாரதியார் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு 50 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவில் லண்டன்லேருந்து, நியூயார்க்கிலேருந்து, கியூட்டன்லேருந்து எவ்வளோ பண்ணி போயிருக்கோம். பல ஊரில் போய் நாடகம்லாம் போட்டிருக்கோம். சிகாகோ அங்கே எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கோம். நாடகம் இருக்கட்டும், அப்போ தான் வந்து எனக்கு எங்கே எவ்வளோ தான் உயர்வாக போனாலும் பழசை மறக்கவே கூடாது. நாடகம் தான் ஆதி. ஆமாம், இந்த சினிமான்ற வளர்ச்சிக்கு நாடகம். ஆமாம் ஆமாம். ஸோ நாடகத்தில் ஒரு தமிழ் இசை பாடகராக நீங்கள் அடுத்த பிரிவில் பெருக்கணுன்றது ஆசை சார். அப்படி எடுத்துக்கலாமா சார்? கட்டாயம். சூப்பர் சூப்பர் சூப்பர். வார்த்தைக்கு வார்த்தை முருகா முருகான்னு சொன்னீங்க. அந்த முருகன் உங்களுக்கு எல்லா அருளையும் புரிய எங்களோட வாழ்த்து உங்களுக்கு சொல்ல முடியாது. முருகா அனுபவம் தவறு இல்லைங்க, வயது இல்லைங்க, மனசு தான். அதை சத்தியமாக சொல்கிறேன். எங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா எங்கள் ஆயில பாதி கொடுத்துருவோம் சார். சந்தோஷமாக வச்சுக்கலான்ட்டு. ஏன்னா கலை வாழும் சார். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் கொஞ்சம் கூட தயங்காமல் எல்லாத்துக்கும் ஓப்பனாக பதில் சொன்னது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறையில் இந்த நாடகத்தில் சாதிக்க விரும்புகிறவங்க, சினிமாவில் சாதிக்க விரும்புகிற எல்லாருக்குமே உத்வேகம் அளிச்சிருக்கீங்க இந்த ஷோ மூலமாக. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மிக நன்றி சார். ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு மாத்திரம் உங்களை சேர்ந்த அனைத்து கலைஞர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். தமிழ் வாழட்டும். அதுக்கு மேலே எனக்கு ஒன்று சொல்ல. நன்றி சார். நன்றி. வணக்கம் நேயர்களே. நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.